2017ஆம் ஆண்டு உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தேறியது நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பழைய பர்மா இப்ப இருக்கக்கூடிய மியன்மர் நாட்டில் இருக்கக்கூடிய ரோஹிங்கிய இனக்குழுவாக இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அதே ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க, இராணுவ ஆட்சியாளர்கள், அவர்கள் நடத்திய மாபெரும் இன அழிப்பு, ஒரு ஜினோசைட்டால அந்த நாட்டில் இருந்த ரகேன் மாநிலத்தை சேர்ந்த ரோஹிங்கிய அகதிகள் 7 லட்சம் தொடக்கம் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அண்டை நாடாக இருக்கக்கூடிய வங்காளதேசத்திற்கு குடிபெயர்ந்திருந்தாங்க. இந்த குடியேற்றம் என்கிறது உலகத்தில் ஏற்பட்ட மிக அதிகமான அகதிகள் வெளியேற்றங்களில் ஒன்றாக மாறியது. அதற்கு பிறகு மியன்மருக்குள்ள இராணுவ ஆட்சிக்கு எதிரான புரட்சிகள், கிளர்ச்சிகள் என்று பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மியன்மர் ஒரு நிலையற்ற கண்ட்ரியாக மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் கடந்த வாரம் பங்களாதேஷ்ல மியன்மர் அகதிகள், ரோஹிங்கிய இஸ்லாமியர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த ஒரு போராட்டமாக அது அமைந்திருந்தது. அந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னன்னு கேட்டா, நாங்கள் எங்கிருந்து வெளியேற்றப்பட்டோமோ அதே மியன்மருடைய அதே ரகேன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அதற்கான பாதுகாப்பான சூழலை சர்வதேசம் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைத்த மிக பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. எங்கள் நிலத்துக்கு நாங்கள் போகணும், அது எங்க நிலம், எங்க பூமி, அதை எங்களிடத்திலேயே தாருங்கள் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, மியன்மருக்குள்ள தற்போது 2 விதமான ஆயுத குழுக்கள் இருக்கிறது. ஒன்று ஆல்ரெடி இருக்கிற மியன்மருடைய இராணுவம். அதற்கு முன்பதாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் ஆங் சாங் சூக். இவர் தான் சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. அவங்க மியன்மர்ல வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பதாக அவர்கள் அரச தலைவியாக செயல்பட்ட நேரத்தில் கூட இதே ரோஹிங்கிய அகதிகளுக்காக, ரோஹிங்கிய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தீமைகள் தொடர்பாக எந்த விதமான வார்த்தைகளையும் அவர்கள் வெளியில் விடவில்லை. இது அநியாயம், இதை செய்யாதீங்க, இது பிழை, இப்படியான எந்த ஒரு பேச்சுக்களையும் ஆங் சாங் சூக்கி எந்த இடத்திலும் பேசல. ஆனா இவங்க தான் சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட பெண்மணி. நோபல் பரிசு எப்படி கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, யாருடைய தேவைக்காக கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரே நாட்டுக்குள்ள ஒரு சாராருக்காக போராடுகிறார்கள், அதற்காக நோபல் பரிசு சமாதானத்திற்காக வழங்கப்படுகிறது. அதே நாட்டுக்குள்ள இன்னொரு சாரார் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அடித்து விரட்டப்படுகிறார்கள். சேரும் சகதியும் கொண்ட பூமியிலே நாட்கணக்காக நடந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு, முதியவர்களை தூக்கி கொண்டு அகதிகளாக ரோஹிங்கிய மக்கள் வெளியேறுகிறார்கள். அவர்களை பற்றி சமாதானத்தின் தேவதையாக வர்ணிக்கப்பட்ட ஆங் சாங் சூகி வாய் திறக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நிலை ரோஹிங்கிய அகதிகளுக்கான நிலையாக மாறி இருக்கிறது. ரோஹிங்கிய அகதிகளாக பங்களாதேஷ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே நேரம் வீட்டுக்காவலில் மியன்மர் இராணுவத்தினுடைய அடக்குமுறைக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஆங் சாங் சூகி. 2017ஆம் ஆண்டு மியன்மர்ல வசித்து வந்த பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய ராக்கேன் மாநிலத்தை சேர்ந்த ரோஹிங்கிய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு, ஒரு ஜினசைட், இனங்களையே மொத்தமாக கொன்று குவித்த ஒரு செயல்பாடு என்று சொல்லி கடந்த ஜனவரி மாதம் ஐநாவினுடைய சர்வதேச நீதிமன்றம் விசாரணைகளை ஆரம்பித்தது. தொடர்ந்து 3 வாரங்கள் இது தொடர்பான ஆவணங்கள், ஆதாரங்கள், வீடியோ, ஆடியோ பதிவுகள் என்று அத்தனையும் அலசி ஆராயப்பட்டு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான், ஒரு இனத்தையே அழிக்கிற காரியம்தான் என்கிற முடிவுக்கு ஐநாவை வருவதற்கு வழிவகுத்தது. இந்த நேரத்தில் கூட மியன்மருடைய இராணுவ அரசாங்கம் ஐநாவினுடைய சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து சொன்ன செய்தி என்னன்னா, இது இன அழிப்பு அல்ல, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, நாட்டுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் செய்த காரியம் என்றார்கள். இதே வார்த்தையை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி தோணும்ல.
வேற எங்கேயும் கிடையாது. 2 ஆண்டுகளாக காசாவில் இதைத்தான் நம்ம கேட்டு வர்றோம். காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது குண்டுமழை பொழிந்து மொத்தமாக முழு காசாவையும் அழித்து நாசமாக்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் காசாவினுடைய அழிவுகளுக்கு சொல்லக்கூடிய நியாயமும் இதுதான். அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள், அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகள், அங்கிருக்கக்கூடிய வயோதிகர்கள், பெண்கள், முதியவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய பார்வையில் பயங்கரவாதிகள். ஆயுதமே ஏந்தாமல் குண்டுமலைகளில் செத்து மடியக்கூடிய அப்பாவிகளை பயங்கரவாதிகள் என்று பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற நிஜ பயங்கரவாத செயல்பாடுகளை முன்னெடுக்கிற இஸ்ரேல் என்ன வாதத்தை முன்வைக்கிறதோ அதே வாதத்தை, நிஜ பயங்கரவாதத்தை மியன்மருக்குள் முன்னெடுத்து வருகிற அதே மியன்மருடைய இராணுவம் முன்வைத்திருந்தது. அதை தாண்டி அங்கு இன்னும் ஒரு அநியாயமும் இருக்கிறது. அது என்னன்னா, இதே ரக்கேன் மாநிலம் தற்போது அங்கிருக்கக்கூடிய அரகான் இராணுவத்தால் அல்லது கிளர்ச்சி படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி மியன்மருக்குள்ள 2-3 ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மியன்மருடைய இராணுவத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். சீனாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல குழுக்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல அரகான் மாநிலம், ரோஹிங்கிய மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் அரகான் என்கிற ஒரு கிளர்ச்சி படை தற்போது கைப்பற்றி இருக்கிறது. சரி, இவங்களாவது அந்த மக்களுக்கு சாதகமாக இருப்பாங்களா? அந்த மக்களுக்கான அனுமதியை கொடுப்பாங்களா? அந்த மக்களுடைய நிலத்தை கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கிற இராணுவத்தை விட படுமோசமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில மியன்மரை யார் ஆள்வது என்பதுதான் பிரச்சனையே தவிர யார் ஆண்டாலும் ரோஹிங்கிய மக்களுக்கு அரகான் மாநிலத்தில் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கடந்த காலங்களில் ரோஹிங்கிய மக்களை பங்களாதேஷை விட்டு வெளியேற்ற மாட்டோம் என்று பல தடவைகள் பங்களாதேஷ் அறிவித்து விட்டது. அது எந்த ஆட்சி பங்களாதேஷுக்குள்ள வந்தாலும் அதில் அவங்க உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது ரோஹிங்கிய மக்களே எங்களுக்கான உரிமையை தந்து எங்கள் நாட்டில் எங்களை குடியேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக மியன்மருடைய இராணுவ அரசு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல ரோஹிங்கியாவை சேர்ந்த ரக்கேன் மாநிலத்தை சேர்ந்த ரோஹிங்கிய அகதிகளை மீள நாங்கள் ரோஹிங்கியாவுக்கு எடுத்துக்கொள்வோம். ரோஹிங்கிய அகதிகள் ரக்கேன் மாநிலத்தினுடைய குடியிருப்பாளர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே என்னன்னு கேட்டா, மியன்மர் அரசாங்கம் தன்னுடைய ஆவணங்கள்லையும் தங்களுடைய புள்ளி விவரங்கள்லையும் எந்த இடத்திலும் ரோஹிங்கியா என்கிற வார்த்தையை பயன்படுத்த மறுத்து வருகிறார்கள். அதாவது அந்த இனக்குழுவை தனித்துவமான இனக்குழுவாக காட்ட முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படின்னா இவங்க யாரு என்று சொல்லி மியன்மர் அரசு சொல்லுதுன்னு சொன்னா, இவர்கள் அத்தனை பேரும் வங்காளிகள், பங்களாதேஷ்ல இருந்து குடியேறியவர்கள் என்கிற முத்திரையை தான் குத்துகிறார்களே தவிர இவர்கள் மியன்மருக்கு உரியவர்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, மியன்மர்ல ரக்கேன் மாநிலத்தில் வாழக்கூடிய ரோஹிங்கியா இனத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இன அடிப்படையில் ரோஹிங்கியர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் மியன்மர் பர்மாவை சேர்ந்தவர்கள் தான். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துத்தான் அவர்களை நாட்டை விட்டே விரட்டி அடித்தது இந்த பயங்கரவாத மியன்மர் ஆக்கிரமிப்பு இராணுவம். இந்த நிலையில் தான் எங்களுக்கான இடத்தை தாருங்கள் என்று மியன்மருடைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ரோஹிங்கிய அகதிகள் பங்களாதேஷிலே உரிமை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை போன்று மியன்மரிலும் இந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு தங்க வழிவகை இல்லாமல் அகதி முகாம்களில் பலத்த கஷ்டங்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அவர்கள் தங்களுடைய தாயகம் திரும்பி நிம்மதியாக வாழுகிற வழிவகை பிறக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.